शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। श्री गुरुभ्यो नमः। पाराज्य सिद्धि अध्यारोप प्रकरणं 39வது जीवानां वैभवञ्चे तानु कृति करणा दृष्ट साधारणत्वा न स्यात् भोगव्यवस्था व्यतिकरमयते येन सर्वैर्मनोभिः नानात्म्यं निष्प्रमाणं गदसि यदि तन्मुखाभिधिस्त्वं व्यवस्थां सिद्धे सिद्धेति भेदे यत इह विफलाः कल्पनीयाः विशेषाः। जीवात्मा विभु அப்படின்னு தார்க்கிகால் சொல்றார். அப்படின்னா என்ன? விபு அப்படின்னு சொன்னா எல்லா வியாபகம்னு அர்த்தம். ஆகாஷம் எப்படி எல்லாத்தையும் வியாபிக்கும் ரொம்ப பெரிய பரிமாணம் கொண்டதாக இருக்கோ அதே மாதிரி பரம மகத் பரிமாணம் கொண்டது ஜீவாத்மா. ஜீவாத்மாவுடைய சுரூபம் அப்படின்னு தார்க்கிகால் மீமாம்சகால் கூட அப்படிதான் சொல்றார். இப்ப இந்த மதத்தை வேதாந்தி கண்டிக்கிறது. ஜீவனை நீ விபுவாக சொன்னே அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு எத்தனையோ தோஷங்கள் வரும். ஆனா நாம இங்க ஒண்ணு கேட்க வேண்டியிருக்கு. வேதாந்தியாக இருக்கிறவன் ஜீவனுக்கு என்ன பரிமாணம் சொல்லுவான்? ஜீவனை பரமாணு ரூபமாக வச்சிருக்கானா, மத்தியம பரிமாணம் கொண்டதாக சொல்றானா, இல்லையே ஆகாசத்தை போல பெரிய பரிமாணம் மகா பரிமாணம் பரம மகத் பரிமாணம் கொண்டதாக சொல்றானா அப்படின்னு கேட்டா வேதாந்த சித்தாந்தத்திலையும் ஜீவனுடைய ஸ்வரூபமானது பரம மகத் பரிமாணம் தான். ஆனால் அந்த பரம மகத் பரிமாணமாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கு ஒரு சரீரத்துல ஏதோ சரீரத்துக்கு உள்ளத்தான் வேலை நடக்கும். எல்லா இடத்துலையும் வியாபிக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியறதோ, தியானமோ, இச்சா, போக்குவரத்து, அதே மாதிரி கிருதி, கருத்திருத்தம், போக்திருத்தம் எல்லாமே ஒரு ஸ்தூல சரீரத்துக்கு உள்ளதான் நடக்கிறதே தவிர அதுக்கு வெளியில ஒன்றும் நடக்கிறது. ஆகையால்தான் இந்த ஜீவனுக்கு சாரீரகா சரீரேபவ சாரீரகா. ஏன்னா அவனுடைய விருத்திகள் எல்லாமே ஒரு சரீரத்துக்குள்ளத்தான் செய்கிறதே தவிர வெளியில இல்லை. வெளியில எல்லாம் வியாபகமா இருந்தாலும் ஒன்றும் தெரியாது, கூட தெரியாது அப்படின்னு இருக்கு. ஆனா மரமதத்துல அப்படி இல்லை. காட்சிகாலிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த அம்சத்தை ஒத்துக்கிறார். ஜீவன் யுகு அப்படின்னு, ஜீவன் யுகுவாக இருக்கு. ஆனா அதனுடைய ஞானேச்சாதிகள்லாம் சரீரத்துக்குள்ளதான் வரும் அப்படிங்கிற விஷயத்திலே ஒன்னும் விவாதம் இல்லை, ரெண்டுமே ஒத்துக்கிறார். ஆனா விபுவான சரீரத்துக்கு விபுவான ஆத்மாவுக்கு சரீரம்ங்கிற ஒரு உபாதியை கொண்டு பேதம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அவளுக்கு அவ என்ன சொல்லிவிடுறா, ஒவ்வொரு சரீரத்தும் தனித்தனி ஆத்மா, எல்லா ஆத்மாவும் விபுக்கள். பிரதி சரீரம் ஆத்மா ஜின்னா. இந்த சரீரத்தில் தேவதத்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா வேறு, எதிர்த்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மா வேறு. ஒவ்வொரு எதிர்ப்பு முதற்கொண்டு அத்தனை சரீரத்திலும் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை எல்லாம் தனித்தனியா சிரிச்சா. தனித்தனியா சிவப்பு எல்லா ஆத்மாவும் இப்போ இருக்கு. அத்தனை அந்த ஆத்மாவுக்கு ஒரே பிரதேசத்துல வெகுவா வியாப்தியில் இருக்கு. அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இடம் இருந்தாங்கன்னா அமூர்த்தத்துக்கு ஒன்றும் பரவாயில்லை, மூர்த்தமா இருந்தா தான் ஒன்றுக்கு ஒண்ணு இருக்கு விடும்.
உள்ள இருக்கிற இடத்துல இன்னொன்னு வைக்க முடியாது. ஆனா இது அமூர்த்தமானதுனால அனந்த ஆத்மாக்களும் இதுவா இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப அந்த வாதத்தை வேதாந்தி என்ன சொல்லுவாங்க, ஒரே ஆத்மா தான், ஆத்மாக்கள் இல்லை, ஒரே ஒரு ஆத்மா விபு, அதுக்கே ஜீவபாவம் ஏற்படுறது, ஒவ்வொரு சரீரத்தும் அதுக்கு உபாதியாக இருக்கிறது. அதனால அந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா, சரீரம் சின்னமா இருக்கிறதுனால இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்துல வேற ஜீவாத்மா, அந்த சரீரத்துல வேற ஜீவாத்மா அப்படின்னு தெரியறதே தவிர சரீரங்கிற உபாதியை விட்டா ஜீவாத்மாங்கிறது இன்னும் இல்லை. கடாகாசங்கள் கடா பலவாக இருக்கிறதுனாலே அதுவும் பரிசீலிக்கின்றதுன்னு பல விதமா இருக்கு கடாகாசங்கள். ஆனா கடங்கிற உபாதியை எடுத்துட்டு ஆகாசத்தை மாத்திரம் பார்த்தா ஒரே ஒரு ஆகாசம். இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு வேதாந்தியை நிரூபணம் பண்றான் பிரக்கிரிய. ஆனா அவளுக்கு அப்படி இல்லை. அவளுடைய மதம் விபு, சரீரத்துக்குள்ளதான் வேலை நடக்கும். ஆனா எல்லா சரீரமும் தனித்தனி ஆத்மாக்களுக்கு உள்ளது சொல்றாங்க. அதுதான் இங்க தப்பா போகுது. அதனாலதான் இதை கண்டிக்க வேண்டியது. முதல்ல என்ன சொல்றா, ஜீவானாம் வைபவன், வைபவம்னா விபுத்துவம், விபு பரிமாணம், அதாவது பரம மகத் பரிமாணம். ஆகாசத்தை போல அவ்வளவு வியாபிச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய பரிமாணம் ஜீவனுக்கு அப்படின்னு உங்க சித்தாந்தம் இருக்கே. இப்படி சொல்லும் பட்சத்திலே தானு கிருதி கரண அதிருஷ்ட சாதாரணத்துவான் நஷ்டாது போக வியவஸ்தா. சரீரத்துக்குள்ளதானே போகம் வருது, சுகம் துக்கம் சரீரத்துக்குள்ளதானே இந்த ஆத்மாவுக்கு வருது. அப்ப சொல்லும் போது இப்ப அத்தனை ஆத்மாக்களும் விபுவா இருக்கிறதுனால எல்லா சரீரத்திலும் எல்லா ஆத்மாவும் உள்ள வரும். அப்படி இருக்கும்போது தேவதத்த சரீரத்திலே தேவதத்தனுடைய ஆத்மாவுக்கு தான் போகம் வரும், மற்ற ஆத்மாக்களுக்கு போகம் வராது அப்படிங்கிற விவசாய நீ எப்படி நிர்வாகம் பண்ணுவேன்னு கேட்கிறேன். யஜ்ஞதத்தன் இந்த யஜ்ஞதத்தனுக்கு ஒரு சுகம் இருக்கு, அவன் தேவதத்தன். அவன் பார்த்தா அவனுக்கு வேற சுகம் இந்த சுகம் இல்லை, இவனுக்கும் தான் சுகமோ துக்கமோ அவங்ககிட்ட இல்லை, அதுக்கு வேற துண்டா இருக்கு. அப்ப இதுல என்ன தெரியுது, ஒரே ஆத்மாவாக இருந்தால் வரக்கூடிய சுக துக்கம் எல்லாருக்கும் வந்துருக்கணும், அப்படி வருது இல்லை. ஆகையாலே இவனுடைய ஆத்மா வேற அவருடைய ஆத்மா வேற தார்க்கிகாரி சொல்றான். நானாத்மானகா வியவஸ்தாதகா அப்படின்னு சூத்திரம் செய்யறார். இப்படியாக ஆத்மசீலத்தை அவர் பாதிக்கிறார். ஆனா இப்ப என்ன ஆபத்து வருதுன்னு சொன்னா, ஒவ்வொரு சரீரத்துல ஒவ்வொரு ஆத்மா தான் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா அவனுக்கு. அத்தனை சரீரமும் வியாபகமாக, அது அத்தனை ஆத்மாக்களும் வியாபகமாக இருக்கிறதுனால அத்தனை சரீரத்தையும் அத்தனை ஆத்மாக்களும் உள்ள வரத்தான் வரும். அப்படி இருக்கும்போது இந்த சரீரத்துல எந்த ஆத்மாவுக்கு சுகதுக்கம் போகும் அப்படிங்கிற வியவஸ்தையை எப்படி பண்ணுவே அப்படின்னு அப்ப சொன்னா, இந்த தனுனா சரீரம், இந்த சரீரம் எந்த ஆத்மாவுடையதோ அந்த ஆத்மாவுக்கு தான் அந்த சரீரத்துல போகும். எல்லா ஆத்மாவும் அந்த சரீரத்துக்குள்ள வருது. இருந்தாலும் எந்த ஆத்மாவுடைய சரீரம் அந்த ஆத்மாவுக்கு தான் அந்த சரீரத்துல போகும். மற்ற ஆத்மாக்கள்லாம் கூட அப்படியே இருக்கு, அவ்வளவுதான். அந்த சரீரத்துல அது எடுத்து போகம் வராது, சுகதுக்கம் வராதுன்னு யோசனை பண்ணாமே. இந்த தேவதத்த ஆத்மாவுக்கு தேவதத்த சரீரத்துலதான் போகம் வரும், யஜ்ஞதத்த ஆத்மாவுக்கு யஜ்ஞதத்த சரீரத்துலதான் போகம் வரும். எல்லாருக்கும் எல்லாமே நிறைஞ்சு இருந்தாலும் கூட இது ஒரு விவசாய பண்ணிக்கலாமே கேட்டா இல்லை, இது பண்ண முடியாது. ஏன்னா இந்த சரீரம் தேவதத்த, இந்த சரீரத்துல தேவதத்த ஆத்மா யஜ்ஞதத்த ஆத்மா அத்தனை ஆத்மாக்களும் உள்ள அடங்கி இருக்கும் போது இது தேவதத்தனுடைய சரீரம் தான் அப்படிங்கிறது எதை வச்சு தீர்மானம் பண்றது? இந்த சரீரம் இந்த ஆத்மாவை சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கு விவேக காரணம் என்ன? எப்படி விவேகம் பண்றது? இது எந்த ஆத்மாவுடைய சரீரம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப என்ன சொல்லலாம், இந்த எந்த ஆத்மாவுடைய பிரயத்தனத்தினால இந்த சரீரம் ஏற்பட்டதோ
அந்த ஆத்மாவுடைய சரீரம்னு சொல்லலாம். அப்ப சொன்னா அதுவும் முடியாது. ஏன்னா நீ எந்த ஆத்மாவுடைய பிரயத்தனம்னு சொல்றியே, அந்த கிருதி பிரயத்தனம் இருக்கே, அந்த பிரயத்தனமோ அதுக்கு மேலே அதிலிருந்து வரக்கூடிய அதிர்ஷ்டமோ அல்லது காரணம்னா இந்திரியங்களோ அதுகள் கூட எந்த ஆத்மாவை சேர்ந்ததுன்னு எப்படி தீர்மானம் பண்றது? எல்லா ஆத்மாவும் எல்லா இடத்தையும் இருக்கும்போது ஒரு ஆத்மாவோட பிரயத்தனம் ஏற்பட்டது அப்படின்னா எந்த ஆத்மாவோட பிரயத்தனம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஒன்றும் சரியான நியாமக்கம் இல்லை. இது எதை சேர்ந்தது இந்த பிரயத்தனம் அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா இந்த சரீரமும் எல்லா ஆத்மாவுக்கும் பொதுவானதாக ஆயிடும். அந்த ஆத்மாவுடைய ஏதாவது ஒரு பிரயத்தனம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அதுவும் கிருத்தினா பிரயத்தனம், அதுவும் எல்லா ஆத்மாவுக்கும் பொதுவானதாக ஆயிடும். இந்திரியங்கள் இருக்கே, இந்திரியங்களை வச்சு ஏதாவது பண்ணலாம்னா இந்திரியங்கள் எந்த ஆத்மாவுடைய இந்திரியங்கிறத எப்படி தீர்மானம் பண்றது? எல்லா ஆத்மாவும் தான் பக்குவத இருக்கு. அதிர்ஷ்டம்னா தர்மாதிரமம், இவன் பண்ணக்கூடிய பிரயத்தனால வரக்கூடிய தர்மாதிரமம் எந்த ஆத்மாவில உண்டாகும்னு எதை வச்சு தீர்மானம் பண்றது? ஆக இது எல்லாமே பொதுவா எல்லா ஆத்மாவுக்கும் பொதுவானதாக இருந்தால் அப்போ அதனால வரக்கூடிய பலபோகமும் எல்லா ஆத்மாவுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். அப்படியானால் ஒருத்தருக்கு சுகந்துக்கம் வரும்போது அதுக்கு காரணம் எல்லா ஆத்மாவுக்கும் பொதுவானதாக இருக்கும் பட்சத்துல எல்லாருக்குமே அதே சுகம் அதே துக்கம் வேணும். அப்ப எப்படி விவசாய பண்றது? சௌகரியமா இருக்கான் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னா ஒன்னும் விவசாயம் பண்றதே ஒண்ணும் இல்லை, விவசாயம் பண்ண முடியாது. நச்சாது போக வியவஸ்தா, போக வியவஸ்தை இல்லாத தொழிலும். அப்ப சொல்ற இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கு. மனசுங்கிறது ஒரு பரமாணு ரூபமான திரவியம்னு வச்சுருக்க நையாயிக மதத்துல. நமக்கு அப்படி கிடையாது, வேதாந்தத்துல அப்படி இல்லை. ஆனா அவாமத்துல அது ஒரு பரமாணு ரூபம், மனசு பரமாணு. அது என்ன பண்ணுமா, இல்ல ஒவ்வொரு சரீரத்துக்கு ஒன்றே இருக்கும். அந்த ஒவ்வொரு சரீரத்திலையும் ஆத்மாவோடு சம்பந்தம் வந்து இந்திரியத்தோடு சம்பந்தம் வரும்போது அது ஞானம் இச்சை போக்குவரத்து எல்லாத்தையும் ஏற்படுத்தும். ஆத்ம மன சஞ்சோகம் அப்படிங்கிறது ஆத்மாவில ஞானம் இச்சா இத்தியாதி விசேஷங்கள் எது வந்தாலும் அதுக்கு காரணம். ஆத்ம விசேஷங்கள் எல்லாம் வரத்துக்கு ஆத்ம மன சஞ்சோகம் ஒரு காரணம். இந்த மனசு இருக்கே அது ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஒவ்வொரு சரீரம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஒவ்வொரு மனசு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆனா சரீரத்துக்கும் மனசும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, ஒரே ஆத்மாவும் பல ஜென்மா எடுக்கிற காரணத்தாலே வெவ்வேறு சரீரங்கள் வரும். அனந்த சரீர சம்பந்தம் ஒரு ஆத்மாவுக்கு ஒன்றோட முடியும். ஆனா மனசு அப்படி இல்லை. ஒரு ஆத்மாவுக்கு ஒரு மனசுனா ஒரே ஒரு மனசு தான், அது நிச்சயமா வச்சிருக்கா. பரமாணு ரூபமாக சொல்லி அந்த மனசை நிச்சயமாக வச்சிருக்கா. அதனால அது மாற்றம் ஒன்றும் கிடையாது, அது அதே மனசுதான் கூடவே இருந்துருக்கும். ஆக ஒரு ஆத்மாவுக்கு ஒரு மனசு, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு மனசுங்கிற கணக்குல பார்க்கும்போது அந்த ஆத்ம மன சம்பந்தம் இருக்கே இது மாறாது. உள்ள சரீரம் வந்து அது பிறக்கும், அப்புறம் போயிடும், வேற வரும், வேற சரீரம் வரும், பல விதமாக அது வரும். அதை பத்தி அது வந்து அவ்வளவு ஏற்றமா இல்லை. இதை வச்சுன்னு தீர்மானம் பண்ணலாமே. இந்த ஆத்மவன ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஒவ்வொரு மனசும் போயோ, அப்ப அந்த எந்த ஆத்மாவுடைய மனசுனாலே இவனுக்கு அந்த கிருதி பிரயத்தனம் தர்மாதர்மம் இதெல்லாம் ஏற்படுறதோ, எந்த சரீரத்துல ஏற்படுறதோ அதுதான் அவனுடைய சரீரம், அது அவனுடைய கிருதி அப்படின்னு சொல்லிக்கலாமே அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்ப சொல்ற அதுவும் முடியாது. எதிகரமயதே ஏன சர்வையில் மனோதி. ஒரு மனசுக்கு ஒரு ஆத்மாவோட சயோகம்னு சொல்றீப்பா, அந்த இடத்துல அத்தனை ஆத்மாவும் இருக்கும்போது எந்த ஒரு ஆத்மாவோட மனசுல சயோகம் வருதுன்னு எப்படி தீர்மானம் பண்ணுவேன்? ஆத்மாக்களுடைய சுபாவம் என்ன, விபூடைய சுபாவம் என்னன்னு சொன்னா சர்வ மூர்த்த திரவிய சயோகிக்கும் சொல்லுவோம். மூர்த்தமாக இருக்கக்கூடிய திரவியம் அத்தனையிலையும் இது சயோகம் பட்டிருக்குமா, பட்டிருக்குமா? அப்படி இருந்தா தான் அதுக்கு விபூது. இப்போ ஆத்மா எல்லாமே விபூ. மூர்த்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா,
மூர்த்தங்கிறது சின்ன பரிமாணம் கொண்டது, கொண்ட திரவியம்னு சொல்லலாம். அல்லது கிரியாவர்த்தம் மூர்த்தம் இன்னொரு லட்சணிக்கலாம். இரண்டு கிரிய ஒரு இதுல வருமோ அது மூர்த்தம். ஒரு சின்ன பரிமாணம் கொண்டது அல்லது இப்படி கிரிய உள்ளது. இந்த ரெண்டு விதத்தையும் பார்த்தாக்க மனசு மூர்த்தத்துல வரும். அது சின்ன பரிமாணம் கொண்டது. அதே சமயத்துல அதுல ஓடும் சஞ்சோகம் எல்லாம் இருக்கு, சலனம் எல்லாம் இருக்கு மனசுல. அப்படிதான் வச்சுருக்காங்க. அப்படியானால் எல்லா ஆத்மாவுக்கும் எல்லா மூர்த்தத்திலும் சஞ்சோகம் இருக்கும் போது இந்த ஒவ்வொரு மனசோடும் சஞ்சோகம் இருக்கு. மனசோடும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் சஞ்சோகங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மனசும் மனசயோகம் கூட எல்லா ஆத்மாவுக்கும் பொதுவானதாக ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது எந்த ஆத்மாவுடைய மனசு அப்படிங்கறத எதை வச்சு தீர்மானம் பண்றது? ஆக சரீரம்தான் எல்லாருக்கும் பொதுவா ஆயிடுச்சு, அதனால அதை வச்சு விவசாயம் பண்ண முடியாதுன்னு பார்த்தா இந்த மனசை வச்சுட்டும் விவசாயம் பண்றதுக்கு வழி இல்லை. அதுவும் எல்லாருக்கும் பொதுவானதா, எல்லா ஆத்மாவுக்கும் பொதுவானதாக ஆயிடுச்சு. இதுதான் சிலர் வியதிகரமயத்தே ஏன சர்வை மனோதி. ஏன் எந்த ஒரு காரணத்தினாலே இந்த மனசு கூட சர்வைகி ஆத்மி எல்லா ஆத்மாக்களோடும் வெடிகரம் அயத்தே சயோகத்தை அடைகிறது. ஆகையாலே இந்த காரணத்தினாலே மனசும் அந்தந்த ஆத்மாவுக்கு அந்தந்த ஒரு மனசு அப்படின்னு ஒரு விவசாய பண்றதுக்கு வழி இல்லாம போறது. அதுக்கப்புறம் சொல்ற இதெல்லாம் நான் வேற எதுல ஒரு சமாதானம் சொல்லி பாக்குறேங்கிற. என்ன சொல்றா? எதி தனூபாதிரியே துவம் வியவஸ்தாம் கதசி நானாத்மியம் நிஷ்பிரமாணம் நானாத்மியம் நிஷ்பிரமாணம் கதசி எதி தனூபாதிரி துவம் வியவஸ்தாம். வேதாந்தி என்ன சொல்ல போறான்? ஆத்மா ஒண்ணு அது வியாபகமா இருக்கு. ஒவ்வொரு சரீரமும் அதுக்கு உபாதி. சரீரம் தனித்தனியா இருக்கிறதுனால அதுக்குள்ள அமைச்சிருந்த அந்த சர்வச்சின்னமாக அல்லது அதை உபாதியாக கொண்ட ஆத்மா தனித்தனியாக ஆடுது. ஒவ்வொரு சரீரத்துக்கும் உபாதியை எடுத்துட்டு வரணும்னு பார்த்தா ஒரே ஆத்மா தான் அப்படின்னு சொல்றானோ இல்லையோ. இந்த பிரக்கிரியில ஒரே ஒரு ஆத்மாங்கிற சித்தாந்தத்தை மாத்திரம் விட்டுட்டு இந்த சரீரம் இருக்கு, இந்த சரீர உபாதியை வச்சுட்டு எல்லா விவசாயம் பண்ணுவோம். என்ன பண்றதுன்னு சொன்னா இந்த சரீரத்துல ஒரு ஆத்மாவுக்கு போகம் வரும், வேற எந்த ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துல போகம் வராது. இன்னொரு சரீரம் எடுத்துட்டா அது இன்னொரு ஆத்மாவுக்கு போகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது எல்லா ஆத்மாவும் சம்பந்தப்பட்டிருந்தாலும் மற்ற ஆத்மாக்களுக்கு அங்க ஒன்றும் வராது, போகமே வராது. இப்படி ஏதாவது விவசாயம் பண்ணிவிடலாமே அப்படின்னு கேட்டா அப்படி விவசாயம் பண்றதுக்கு ஆத்ம பேதத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நானாத்மியம் நிஷ்பிரமாணம். ஒரே ஒரு ஆத்மாவை நான் வேதாந்தி சொல்ற மாதிரி ஒத்துந்து சரீரங்கள் உபாதியை கொண்டு விவசாயம் பண்ணிக்கலாமே. இந்த ஆத்மா வேற, அந்த ஆத்மா வேற, இதுக்குண்டா விருப்பம் வேற, அதுக்குண்டாது வேறன்னு விவசாயம் பண்ண முடியுமே. எல்லா ஆத்மாவையும் இப்போது வச்சுட்டு எல்லாத்துக்கும் உள்ள வச்சு எல்லா சரீரத்திலும் உள்ள வச்சுட்டு ஆனாலும் இந்த சரீரத்துல இந்த ஆத்மாவுக்கு அப்படிதான் அப்படின்னு அப்படிதான் வரும், மோகம் வரும் அப்படின்னு நீ எதை வச்சிருந்து சொல்ல முடியாது, சொல்லவே முடியாத ஒரு விவசாயம் வச்சுக்கிறியே. அப்ப பிரமாணம் இல்லாத நீ கல்பனை பண்ணிய இந்த விவசாய அதை வச்சுக்க. அப்ப என்னாச்சு? நானாத்மியம் நிஷ்பிரமாணம். இது ஒரு பிரமாணமும் இல்லாமல் ஆத்மா நானா அநேகம் சின்ன சின்னமாக இருக்கு ஒவ்வொரு சரீரத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்ட. சும்மா சிரிச்ச பிரமாணத்தை வச்சு சொல்ல அப்படின்னு சொல்ற. ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு. ஆத்மாவை சரீர பேதத்தை வச்சுண்டு பேதம் அப்படின்னு சொன்னால் தார்க்கிகனுக்கு சரியா வருமானது சந்தேகம் தான். ஏன் அப்படின்னு கேட்டா சரீர பேதத்தினாலே ஆத்மாவுல நம்ம பேதத்தை பார்க்கலாம், பின்னமாக தெரியலாம் ஆத்மா. ஆனா பின்னமாக ஆய்விடாது. சரீரத்தினால அது பின்னமாச்சு அப்படின்னு தெரியாது. என்ன சொல்ல வேண்டியிருக்கும்?
உபாதியால தனித்தனா தெரியுது அப்படின்னு சொன்னா நான் தெரியக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனா தெரியுது தப்பு சாந்தின்னு ஒத்துக்கும். ஒரு கடோபாதியை வச்சிருந்து அந்த கடாகாசங்கிறது தனித்தனி அப்படின்னு சொன்னாக்க அது தப்புன்னு விடுவான். அது வாஸ்தவம் இல்லை. ஆனா அந்த இடத்துல அவசியங்கிற ஒரு வாதத்தை எடுத்திருந்தால் அப்போ அவன் தனின்னு சொல்றான். ஒரு உதாரணத்துக்கு அதை வச்சுக்கலாம். ஸ்ரோத்ரம் இந்திரியம்னு சொல்றது இல்லையா? இந்த ஸ்ரோத்ரேந்திரியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா கர்ணசஸ்திரிய அவசியம் நபஸ்ரோத்திரம் அப்படின்னு சொல்றோம். நபகான ஆகாசம். இந்த காதுக்குள்ள ஒரு இடவெளி இருக்கும். அங்க காதுக்கு அதனுடைய அவயவங்கள் இருக்கு. ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஆகாரத்துக்கு இருக்கு. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்கு. அதுக்கு ஸ்ரோத்ரேந்திரியத்தை ஒத்துக்கிறான். அதுதான் ஸ்ரோத்ரேந்திரியம் ஒத்துக்கிறேன். அப்படியானால் இந்த கர்ணசஸ்திரிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கிற காரணத்தினாலே இந்த ஆகாசமும் ஸ்ரோத்ரேந்திரியமும் தனித்தனியா ஆகுது அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன். விசிஷ்ட ரூபேன இதை சேதத்தை ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஆத்மாவுக்கு சேதம் சொல்றத மாத்திரம் இப்படி உபாதி பேதத்துக்கு சேதம் சொல்லலாமேன்னு கேட்டா மாத்திரம் அது முடியாது அப்படிங்கிறான். அந்த சூத்திரக்காரர் சொல்லிட்டார் அப்படின்னு. ஆகையால்தான் அவனுடைய மதம் அவனுடைய சித்தாந்தப்படியே சரியா வரல அப்படிங்கறத நிரூபம் பண்ணியிருக்கார். அதனால நானாத்மியம் நிஷ்பிரமாணம் ரதத்தி யதி தனுபாதினிஸ்வம் வியவஸ்தாம் சித்தே அசித்தேதி தேவே யத இக விபலா கல்பனியா விசேஷா. இந்த 4வது வரி இருக்கே இந்த பாடம், இதுல ஒரு விசேஷம் இருக்கு. விசேஷாக கல்பனிக்க விபலா விசேஷம் சொல்லக்கூடிய ஒரு விசேஷமும் உண்டு. அதாவது எங்க விசேஷம்னு சொல்றான். அது ஒரு பதார்த்தம். சப்த பதார்த்தத்துல விசேஷம்னு ஒரு பதார்த்தத்தை இருக்க. அந்த பதார்த்தத்தை நம்ம எதுக்கா ஒத்துக்கணும், எங்க அது விவகாரத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டா பொதுவா இப்படி பார்க்கணும். இந்த கட்டம் இருக்கே, இந்த கட்டத்தையும் அந்த பட்டத்துல இன்னொரு வஸ்திரம் இருக்கு, பட்டம் இருக்கு. அந்த பட்டத்தையும் இந்த கட்டத்தையும் பார்த்தா இது வேற அது வேறன்னு நமக்கு பரிசு தெரியறது இல்லையோ, பார்த்தாலே தெரியும். இது என்னது, இது கட்டம், இது வஸ்திரமா இல்லை, இது வஸ்திரம் கிடையாது. அது என்னது, அது வஸ்திரம், அது கட்டம்னு சொல்லாமா, அதுன்னு கிட்ட கூடாது, அது வேற இது வேற அப்படின்னு நமக்கு தெரியுது. இதுல வித்தியாசம் என்னன்னா தெரியுது, அது தெரியுது. ஆனா இந்த கட்டத்துக்கு பக்கத்துல இன்னொரு கட்டத்தை நான் கொண்டு வச்சுட்டேன்னா அப்ப உங்களுக்கு 2 கட்டம் தெரியுது. அப்ப இந்த கட்டமும் அந்த கட்டமும் வேறன்னு தெரியுதா இல்லையா? அப்பவும் தெரியுது. அப்ப இங்க அந்த படத்துக்கும் வஸ்திரத்துக்கும் இருந்த மாதிரி வித்தியாசத்தை வச்சுட்டு சொல்லல. ஏன்னா ஒரே மாதிரியான 2 கட்டத்தை இங்க கொண்டு வச்சுட்டேன். அப்படி பெரிய வித்தியாசம் தெரியாட்டாலும் பேதம் என்னமோ தெரியுது. இந்த கட்டம் அந்த கட்டமா இல்ல, இது வேற கட்டம் அது வேற கட்டம் அப்படின்னு சொல்றோம். இது வேற கட்டம் அது வேற கட்டம்னு சொல்லும் போது இந்த வேறுன்னு சொல்றோமே அதுதான் சேதம். இப்ப இதை கண்டுபிடிக்கிறது எப்படி, இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா முதல்ல அங்க கேட்கணும். படம் வேறு இது வேறுன்னு கண்டுபிடிக்கிறது ஏன் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படி சொன்னா, இந்த கட்டம் இருக்கு பத்தியா, இது மண்ணால் ஆனது, கபாலத்திலேருந்து வந்துருக்கு. அந்த ஆனா துணி இருக்கு, அது கபாலத்திலேருந்து வரல, அது மண்ணால் ஆகல, அது பருத்தியால் ஆயிருக்கு, நூலால் ஆயிருக்கு, சூத்திரத்தினால ஆயிருக்கு. அதனால்தான் அது வேற இது வேற அப்படி சொல்லலாம். அதாவது இது ஏகக்கபால சமவேதம், அது அப்படி இல்லை, அதனால அது வேற இது வேற. சரி, இப்ப இந்த இடத்துல 2 கடமா இருக்கும் போது இதுவும் வந்துதானே அதுவும் வந்துதானே, அப்ப இதுவும் அதுவும் எப்படி வேறு அப்படின்னு அனுதான். இருந்தாலும் நடுப்புல இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது மாறுறது வேறையா இருக்கு. இந்த கபாலம் எந்த கபாலத்தை கொண்டு இவன் இந்த கடத்தை நிர்மாணம் பண்ணியிருக்கானோ அதை காட்டிலும் வேறான 2 கபாலத்தை கொண்டு அந்த கடத்தை தயார் பண்ணியிருக்கான்னு சொல்லாது. ஆகையாலே இந்த கபாலங்கள் வேறையா இருக்கிறதாலே எதிர்கபால சமவேதம் தற்கபால சமவேதம் ஆகாது. இதுவும் அதுவும் வேறன்னு சொல்ற. சரி, இந்த கபாலம் வேற அந்த கபாலம் வேறங்கிறது எப்படி நீ தீர்மானம் பண்றேன்னு சொன்னா, அந்த கபாலத்தினுடைய அவயவங்கள் வேற அதனுடைய அவயவங்கள் வேற. ஆக
ஆகையாலும் இது வேற அது வேற. இந்த அவயவங்கள் வேற, அந்த கபாலத்துல அவயவங்கள் வேறங்கிறது எப்படி தெரியுதுன்னு கேட்டா, அதுகளுடைய அவயவங்களை பார்க்கும்போது அது வேற இது வேறன்னு தெரியுது அப்படின்னு சொல்லியே போகணும். இந்த மாதிரி எவ்வளவு தூரம் சொல்லி போக முடியும் அப்படின்னு கேட்டா, பரமாணு பரியந்தம் போகும். இந்த பரமாணு வேற, அந்த பரமாணு வேற அப்படிங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, அதனுடைய அவயவம் வேற, இதனுடைய அவயவம் வேறன்னு அங்க சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா பரமாணுக்கு அவயவம் கிடையாது, அதுதான் கடைசின்னு சித்தாந்தம். இந்த பரமாணு வேற, அந்த பரமாணு வேற அப்படின்னு எதை வச்சு சொல்றது? இந்த பரமாணுக்கும் அந்த பரமாணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்படி இருக்கிறது இது வேற அது வேறன்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டா, அதுக்காக தான் விசேஷம். இந்த விசேஷங்கிறது இருக்கே, இது வேதத்தை தெரிவிக்கக்கூடியது. இதை வச்சு வேதத்தை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு விசேஷம் இருக்கு, இந்த பிரமாணம் உள்ள விசேஷம் வேற, அதுல உள்ள விசேஷம் வேற, ஆனா இது வேற அது வேற. ஆக நித்தியதிரவிய விசேஷாஸ்து அனந்தாக ஏவ. இந்த நித்திய திரவியங்கள்ல தான் இந்த விசேஷம்னு ஒரு பதார்த்தம் தேவைப்படும். இந்த கௌரவத்தாலதான் வைசேஷிகன்னு அவனுக்கு பேர், விசேஷிக்காக அப்படின்னு பேர். இந்த விசேஷத்தை ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இப்படிதான் வருது. இது வேற அது வேற தெரிவிக்க வேண்டியது. இந்த விசேஷத்தை வச்சுட்டு வேற்றுமைய வேதத்தை கண்டுபிடிக்க வேண்டிய இடம் எதுன்னு கேட்டா நித்திய திரவியங்கள். நித்திய திரவியங்களை பார்த்தீங்கன்னா இந்த பரமாணுக்கள் மாத்திரம் இல்லை, இந்த 4 மகாபூதங்களுடைய ஆகாசத்தை ஒட்டிட்டு சொல்றேன். இந்த மகாபூதத்துல 4 மகாபூதங்களுடைய பரமாணுக்கள் நித்திய திரவியம், மனசும் நித்திய திரவியம் 5 ஆச்சு. அப்புறம் ஆகாசம் போல வியாபகமான விபு திரவியங்கள் எல்லாமே நித்திய திரவியம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஆத்மா, இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேறன்னு தெரிவிக்கிறதுக்கு விசேஷம் உண்டு. இப்போ விசேஷத்தை வச்சுன்னு கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இப்ப ஞானாதிகளை வச்சுண்டு இதனுடைய ஞானம் வேற, அந்த ஆத்மாவோட ஞானம் வேற, இதனுடைய சுகம் வேற, அதனுடைய சுகம் வேற, இது துக்கம் வேற வேற, அதனுடைய துக்கம் வேற, இதெல்லாம் வச்சுட்டு இந்த ஆத்மா வேற கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சர்காத்திய காலத்துல சிறிய ஆரம்பத்துக்கு முன்னாடி அந்த ஆத்மாக்கள் சின்னமா இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டாலோ, அல்லது முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்மாக்கள் இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாலோ, அந்த வேதத்தை சொல்றதுக்கு வித்தியாசத்தை சொல்றதுக்கு இந்த விசேஷம் தான் தேவைப்படும். இந்த விசேஷத்தை வச்சுதான் பேசிக்கிறாங்க. ஏன்னா பிரளய காலத்துல ஆத்மாக்கள் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஞான இச்சா சுகம் ஒண்ணு கிடையாது. அந்த சமயத்துல பிரளயம் திருஷ்டி ஆரம்பிச்சாதான் அதெல்லாம் வரும். அதே மாதிரி முக்தி அடைஞ்ச ஆத்மா வித்தியாசமே கிடையாது. இந்த முக்த ஆத்மாவுக்கும் அந்த முக்த ஆத்மாவுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா ஒரு வித்தியாசம் இல்லை. அப்ப என்ன பண்றது? விசேஷம். அதனாலதான் இது வேற அது வேறையா இருக்கு. இதுல உள்ள விசேஷம் அதுல இல்லை, அதுல உள்ள விசேஷம் இது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படியாக ஒரு விசேஷங்களை வச்சு இது வேதம் சொல்றதுக்காகவே ஒத்துக்கிறேன். இந்த விசேஷத்தை வச்சிருந்து ஒவ்வொரு சரீரத்திலும் உள்ள ஆத்மாவை வேற சொல்லிக்கொள்ளலாமே அப்படின்னு பூர்வபக்ஷம் வருது. இந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்றார், இந்த விசேஷங்கள் இருக்குங்கிறது ஆத்மசேனா சித்தம் ஆனதுக்கு அப்புறம் நீ சொல்ல போறியா, இல்ல சித்திக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல போறியா? ரெண்டுல ஒண்ணுதான் சொல்லலாம். வேதம் சித்தம் ஆயிடுச்சு, இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேறங்கிற சித்தம் ஆயிடுச்சு, தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீ விசேஷத்தை கற்பனை பண்றதா இருந்தா, இந்த விசேஷத்தை கற்பனை பண்ணி நீ என்ன தெரிஞ்சுக்க போற? வேதத்தை தானே தெரிஞ்சுக்க போறேன். அதுதான் முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு இந்த விசேஷம்? அதனால விபனாக விசேஷா கல்பனியா விசேஷாக அது பிரயோஜனம் இல்லை. முன்னாடியே வேதம் சித்தமாயிடுச்சு. இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேறங்கிறது ஏற்கனவே சித்தமா எடுத்து சொன்னா இந்த விசேஷத்தை வச்சு என்ன பண்ண போறது? இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது இருந்து கடைசியில இது வேற அது வேறன்னு வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உபயோகப்படக்கூடியதாக இருக்கும் பட்சத்திலே அந்த வேதம் இதை சித்தம் பண்றதுக்கு முன்னாடியே சித்தமாக இருக்கு. அதை எடுத்து விசேஷம் தேவையில்லை. அதே மாதிரி வேதம் சித்தமா இல்லை, விசேஷத்தை தான் நான் முதல்ல சாதிக்கிறேன், இந்த விசேஷத்தை வச்சு நான் வேதத்தை சாதிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான்னு வச்சுருந்தோம். அப்ப இன்னொரு அப்பவும் விரசம் தான்.
எப்படிலாம் அவன் பதில் சொல்லுவானோ எப்படி சொல்லுவான்னு நம்ம விசல்பம் பண்ணிடலாம். இப்படியா சொல்றியா அப்படி சொல்றாங்க, இப்படி சொன்னா என்ன சொல்லுவான் அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்கிறதையும் யோசனை பண்ணி அதுக்கு தயாரா வச்சுக்கிறேன் பதில. இப்ப என்னன்னு கேட்டா, இந்த விசேஷங்களை எப்படி பேத சாதகம் அப்படின்னு ஒத்துக்கிறேன்னு கேட்டா, இந்த ஆத்மாவில உள்ள விசேஷம் அந்த ஆத்மாவில இல்லை அப்படிங்கறத வச்சுதான் அது ஆத்ம பேத சாதகம். இந்த விசேஷம் அந்த ஆத்மாவுக்கு இல்லை, அதனால இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேறன்னு நீ அனுமானம் பண்ணிக்கலாம். ஆத்மாவுக்கே வேதம் சித்தம் ஆகாத நிலையில இங்க சொன்ன இந்த விசேஷம் அங்க இல்லைங்கிறத நீ என்னவா சொல்ல முடியும்? ஒரே ஆத்மாவாக இருந்ததுன்னா என்ன சித்தமாக இருக்கும்? இந்த சரீரத்தில் உள்ள ஆத்மாவும் அந்த சரீரத்தில் உள்ள ஆத்மாவும் என்னங்கிறது இந்த விசேஷ சித்தமானதுதான் நீ சொல்லியாகணும். நீ என்ன சொன்ன, சித்தமானதுக்கு முன்னாடி வேத சித்தமானதுக்கு முன்னாடியே நான் விசேஷத்தை கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீ கொண்டு வந்தேன்னு சொன்னாலும் இன்னும் ஆத்மபேத சித்தமாகலை. அந்த சரீரத்தில் உள்ள ஆத்மாவும் அந்த சீராத்மாவும் ஒன்றும் என்னன்னு இன்னும் தெரியல அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும் நிலையிலே நீ விசேஷத்தை சொன்னா, இந்த ஆத்மாவுக்கு விசேஷம் சொன்னா அந்த ஆத்மாவுக்கும் அந்த விசேஷம் இருக்குன்னு தானே ஆகும். இங்க உள்ள விசேஷம் அங்க இல்லைங்கிறது சித்தம் ஆனாத்தானே நீ ஆத்மபேதத்தை கற்பனை பண்ண முடியும். அதுவே சித்தமாகலையே. இந்த விசேஷம் ஒரு ஆத்மாவில தெரிகிறதே, அதே ஆத்மாதான் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டா அந்த ஒரே ஆத்மாவில பல விசேஷங்கள் இருக்குன்னு ஆகுமே தவிர வேத சித்தம் ஆகாத நிலையில இந்த விசேஷத்தை வச்சுட்டு நீ வேதத்தை சாதிக்கிறதுங்கிறது சொல்ல முடியும். அதுல அந்யோன்யாசிரியம் அப்படின்னா தோஷங்கள்லாம் வருது. ஆகையாலே ஏற்பட்ட ஒரு விசேஷத்தை நீ கல்பனை பண்ணினதே விசேஷம் அப்படின்னு ஒரு பதார்த்தம் புதுசா இந்த மாதிரி வேதத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதே வேதத்தை சாதிக்க முடியாம போனாலே வியர்த்தமா போச்சு. அசித்தேதி பேதே விபதா கல்பனியா விசேஷாக விசேஷம் கல்பனை பண்றியே. இந்த கல்பனை பண்றதுக்கு முன்னாடியே பேதம் சித்தமா இருந்தால் அப்ப கல்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விசேஷம் இல்லாமலே பேதம் சித்தமா இருக்கு. வேத சித்தமே ஆகவே விசேஷத்தை தான் நான் கல்பனை பண்றேன்னு சொன்னால் அப்ப விசேஷம் கல்பனை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. வேதம் சித்தமாகாது. ஏன்னா ஒரே ஆத்மாவில அத்தனை விசேஷங்களும் ஏற்படும். அப்படி கூட இருக்கலாம். அதனால இந்த விசேஷத்தை வச்சுட்டு வேதத்தை சாதிக்கிறதுங்கிறது உனக்கு சாத்தியமாக இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஜீவ சைத்தன்ய விபுத்துவவாதத்தை மேல இதேதான் போயிருக்கு. இதோட 39வது ஸ்லோகம் முடிஞ்சு போறது. இதோட